அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அடுப்பு பக்கம் போகாமலே நம்ம 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த பொருட்கள் இருக்கும். நீங்கள் வெளியே எந்த பொருளும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஃபுட் கலர் நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டா கூட இந்த ஸ்வீட்டை நீங்கள் 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஜார் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு சின்னதாக பவுல் எடுத்துக்கிறேன். இதே அளவில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த பவுல்னாலும் எடுத்துக்கோங்க. அதே பவுலில் நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எடுத்த பவுலில் தான் நான் 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க. அதே பவுலில் 1/2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அது தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணுங்க. 1/2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடைய சீட்ஸை மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது அந்த விதையை மட்டும் போட்டால் போதும். அந்த க்ரீன் கலர் இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பாருங்கள், தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர் இருக்கிற தோலை மட்டும் நம்ம சேர்க்க வேணாம். நான் வெறும் விதையை மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உடச்சக்கல்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்திக்காக நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் உடச்சக்கல்ல இந்த வாட்டி சேர்க்கலை. சேர்த்துக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நைஸாக அரைச்சிட்டோன்னா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே பவுலில் 3 கப் அளவுக்கு நான் பொரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பொரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுவே பொரி கொஞ்சம் பதப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் எந்த கப்பில் அளவு எடுத்தனோ அதே கப் அளவுக்கு தான் நான் பொரியும் அளவு எடுத்துருக்கிறேன். 10 முந்திரி பருப்பும் 3 கப் அளவுக்கு பொரியை சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் ஸ்வீட்டும் நல்லா சாஃப்டாக வருங்க. ஏற்கனவே வேர்க்கடலையும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரோட இந்த பவுடரையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு வாட்டி கூட மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு கூட அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதை 2 பவுலாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பவுலாக பிரித்து வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் இருக்கிற மாவை தேங்காவை துருவிட்டு அந்த சாரை மாவு பிசைய போகிறோம். இன்னொரு பவுலில் இருக்கிறத பீட்ரூட்டுடைய சாரை வச்சு நம்ம மாவு பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் சாரை நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பவுலில் இருக்கிற மாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 தேங்காவை நம்ம சீச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட துருவி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம தேங்காவை அரைச்சி வச்சதை அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விரவும் போது கொஞ்சம் கட்டியாக நம்மளுக்கு பால் கிடைக்கும். அந்த பாலை தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்ச உடனே இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக பால் கிடச்சிச்சு. அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. வெறப்பாக இருக்கக்கூடாது. நல்லா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மெதுவாக இருக்கணும். மாவு பிசையும் போது நம்ம எந்த ஆயில் இதில் சேர்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால ஆயில் ஆட்டோமேட்டிக்காக இதில் மாவு பிசையும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்காக ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேறு பவுலில் இருக்கிற மாவை இதில் பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம பீட்ரூட் சாறை வச்சு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட்ரூட் கலர் நல்லா அந்த மாவில் கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாறை தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாறு சேர்த்துட்டு தான் பிசையணும். ஏன்னா நிறைய சேர்த்துட்டா அப்புறம் மாவு இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை பாருங்கள். எந்த அளவுக்கு ஆயில் கையில் தெரியுது பாருங்கள். அந்த வேர்க்கடலை இருக்கிற ஆயிலெலாம் அப்படியே ரிமூவ் ஆகி வெளியே வருங்க. நம்ம ஆயிலே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம 2 இதையும் நம்ம கலர் எடுத்துக்கிட்டோம். ஒன்று தேங்காய் பால் எடுத்து ஒரு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்.
பீட்ரூட் சாறு எடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். ஸோ ரெண்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தொட்டு பார்க்கும்போது எதுவுமே கையில் ஒட்டக்கூடாது, ஆயில் தான் கக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டான ஸ்டேஜுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம் நம்ம புரிஞ்சிக்கலாம். நான் A4 சீட் எடுத்துருக்குறேங்க. அதில் வந்து லைட்டாக நான் அந்த மாவு பிசையும் போதே என் கையில் ஆயில் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை இந்த பேப்பரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எந்த ஆயிலும் நான் சேர்க்கலைங்க. நான் அதே ஆயிலை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என் பட்டர் ஷீட் இல்லாதனால இந்த A4 ஷீட் வச்சே நான் பண்ணி காட்டுறேன். நம்ம தேங்காய் பாலில் பிசைஞ்சு வச்ச மாவை ஃபஸ்ட்டு அடியில் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்க்கும் போது கொஞ்சம் தடிமனாகவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட வேணாம். ஓரளவுக்கு தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு மேலே நம்ம பீட்ரூட் சாறு எடுத்து பிசைஞ்சு வச்சோம்ல, அந்த உருண்டையை இது மேலே வச்சு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த செகண்ட் மாவு தேய்க்கும் போது மெதுவாக தேய்ங்க, விரிசல் இல்லாமல் தேய்ச்சி எடுக்கணும். ஸோ மெதுவாக தேய்ங்க. இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ கட் பண்ண போகிறோம். சைடில் இருக்கிற விளிம்புகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டும் அந்த ஒயிட் கலரும் கரெக்டாக லெவலாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸ் ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுங்க. அதை கூட நம்ம ரோல் மாதிரி செஞ்சு அழகாக அது ஒரு டிசைன் செய்யலாங்க. இப்போ 4 முனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ண பீஸெல்லாம் அது ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம கத்தி வச்சு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்வீட் அழகாக தெரியும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக கட் ஆகுதோ அதே அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரையும், அந்த அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டபுள் சைடு ஸ்வீட் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் முடிஞ்சால் கலர் கூட கேரட் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை கூட நல்லா சீச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பண்ணிவிட்டு கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கூட ஆரஞ்சு கலரில் வரும். நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம நான் அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் பீட்ரூட்டோ இல்லை கேரட்டோ அந்த மாதிரி நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கலர் எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால ஃபுட் கலர் ஆட் பண்ணலங்க. வீட்லேயே எவ்வளோ அழகாக நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சுட்டோம். செய்கிறதுக்கு மிக்சியில் அரைக்கிறது ஒன்று தாங்க வேலை. மற்ற எல்லாமே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இனிமேல் பண்டிகை டைம்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்வீட்டை வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே மாவை நான் தனியாக அரைச்சிட்டு எடுத்துருக்கிறேன். அதே மாவை வச்சு நான் லட்டு செய்ய போகிறேன். இதுக்கு தேங்காய் பாலை வச்சு தான் நான் மாவு பிசைய போகிறேன். நம்ம லவா லட்டுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசையணும். இது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தேங்காய் பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ இந்த மாதிரி உதிரியாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. இதிலே நம்ம லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம். ஸோ நம்ம லவா லட்டுக்கு எப்படி உதிரியாக உதுத்திட்டு நம்ம லட்டு பிடிப்போமோ அதே சேம் தான் லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இதை கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அமுக்கி உருண்டை பிடிங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் லட்டு அழகாக தெரியும். அவ்வளோதாங்க, லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த லட்டு மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே இனிமேல் ஸ்வீட் செஞ்சிடலாம். இனிமேல் கடையில் காசு கொடுத்து வாங்காதீங்க. வீட்டிலே கெஸ்ட்டு வந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.